ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட். டைம் வந்து ஈவினிங் 5:26. இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், டேஷ்டாக், S&P 500 எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நமக்கு வந்து சில்வர் வந்து நேற்று எக்ஸிக்யூட் ஆனது, கோல்டு வந்து இன்றைக்கி தான் எக்ஸிக்யூட் ஆனது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பொசிஷன் டார்கெட் போயிடுச்சு, செகண்ட் பொசிஷன் ட்ரைலிங் பண்ணியிருக்கோம். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸில் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சென்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக எடுத்து நம்மகிட்ட எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சே பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6,000 சென்ட் வேணும் சென்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? டாலர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டாலரில் பண்ணுறது, சென்ட் அக்கௌண்ட்னா சென்டில் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டாலர் அக்கௌண்ட் தான். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம S&P 500 பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் நாஸ்டாக் S&P 500 பார்த்தா ஆல்மோஸ்ட் 5 டேஸ் மேலே ஹோல்டிங்கில் இருக்கும். நாஸ்டாக் அதே மாதிரி தான் 3 நாளைக்கு மேலே ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எல்லா நாளுமே நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எல்லோரும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கனால தான் எல்லோரும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ரன் ஆகிறது ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ண தேவையில்லை, ஃபண்டமெண்டலாகவே எதுவும் கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் மூலிமா உங்களுக்கு ப்ராப்பர் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ட்ரேடிங் வியூ வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதில் இருக்க சில டேட்டாவை வந்து எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் பண்ணுவோம். அந்த எக்ஸல் ஷீட் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் நம்ம வேலை. பெர் டே 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கும் செட் ஆகும், பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் செட் ஆகும், ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் செட் ஆகும். ஓகேங்களா? அதை தாண்டி ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்குமே இது செட் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்லையுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கன்சிஸ்டன்டாக பேர் போகிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் ஏற்ற ஃப்ளோக்கு நம்ம போய்க்கணும். மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ் கொடுக்குறதுனா லிமிட்டட் லாஸில் கட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் கொடுக்குறதுனா பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். 2021 நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சுச்சுவேஷனுமே மார்க்கெட் பார்த்துருக்கோம். நமக்கு ஃபேவராக தான் எல்லா வருஷமே இருந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் எக்ஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 7 மந்த்தாக வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி கன்சிஸ்டன்டாக பேவர் போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் லாஸ் எல்லாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும், எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாப் லாஸ் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸை தாண்டி நம்ம எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியாக நம்ம டிசிப்ளினாக ஒரு வேலையை பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறங்கிறப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ரிவார்ட் பண்ண ரெடியாக இருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி எமோஷனல் ட்ரேடு, ரிவெஞ்ச் ட்ரேடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய பேர் அதை பண்ணி தான் அக்கௌண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லை. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்னும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.